மருந்தரும் நத்தவசி மாரியம்மன் திருக்கோவில் நம்ம அதான் இருக்கோம். அப்ப திருவிழா 7வது நாளா போயிட்டு இருக்கு. புதுமண தம்பதிகள் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட கால் பண்ணிருக்காங்க. அவங்ககிட்ட என்ன விவரம் வேற ஏதாவது நேர்த்தி கடன் பத்தி அவங்கள்ட்ட கேட்பான். என்ன சொல்றாங்க சொல்லுங்க. நீங்க எத்தனை வருஷமா காப்பாற்றிருக்கீங்க? என்ன நேர்த்தி கடன் என்ன கொஞ்சம் தெளிவு சொல்லுங்க. எனக்கு இது 27ஆம் வருஷம் காப்பு. 27 வருஷமா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? 27 வருஷமா கட்டுறீங்களா? ஆமா, என்னோட வயசு கேளுங்க. உங்க வயசு என்னங்க? என்னோட வயசு இப்ப 27. என்னங்க 27 வருஷமா காப்பாற்றிருக்கீங்களா? ஆமா, நான் பிறந்தது 27 வருஷமா காப்பாற்றிருக்காரு. பிறந்ததுல இருந்து அவங்க அப்பா அம்மா காப்பாற்றிருக்காங்க. ஸோ நம்ம இதுல தெரியும் நம்ம நத்த மாரியம்மோட மகிமை. நான் பிறந்தது 1998 செப்டம்பர். சரி. நம்ம மாரியம்மன் திருவிழா இப்ப பிப்ரவரி மார்ச் ஒட்டி வரும். ஆமா. நான் பிறந்தது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 6-7 மாசம் கழிச்சு 6 மாசம் கை குழந்தையா இருக்கும்போது காப்பு கட்டினாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தூக்கிட்டு இறங்கினாங்க. அப்புறம் நான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது நடக்க விவரம் பழகினப்ப நானே பூக்குள்ள இறங்கிட்டேன். ஆமா, அதுக்கப்புறம் பால் பழம் எடுக்கிறது. அப்புறம் நான் மாரியம்மன் கோயில அப்புறம் சமீப காலங்கள்ல வீடியோ எடுத்து போறது, நம்ம இங்க நடக்கிற ஒரு ரியாலிட்டி சம்பந்தமான கண்டென்ட் எடுத்து போறதுன்னு நம்மளால முடிஞ்ச நம்ம மாரியம்மன் போகல நான் கொஞ்சம் வெளியே கொண்டு போயிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப காப்பு கட்டுறீங்களா? இப்ப நேர்த்தி கடன் 27 வருஷமா கட்டிட்டு இருக்கீங்க. நம்ம ஆத்தா நீங்க பண்றது எல்லாமே இது பண்ண நடக்குதா? எல்லாம் பண்றாங்களா? அவங்களோட மகிமையை சொல்லுங்க. நிறைய பேர் கேட்பாங்க, காப்பு கட்டி இருக்கீங்களே எதுவும் நேர்த்தி கடன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நத்தம் மண்ணுல பிறக்கிறதுக்கே நான் போன ஜென்மத்துல ஏதோ நேர்த்தி கடன் பண்ணியிருக்கேன். அதாவது வேண்டி இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. போன ஜென்மத்துல எங்கேயோ பிறந்திருக்கேன். அங்க வேண்டி இருக்கேன் நத்தம் மண்ணுல பிறக்கிறோம். அதனால இந்த ஜென்மத்துல பிறந்து நம்ம உயிர் இருக்க வரைக்கும் நத்தம்ல மாரியம்மனுக்கு வருஷம் ஃபுல்லா காப்பு கட்டிக்கிட்டே இருப்பேன். நம்ம தனிப்பட்ட விதமா எந்த ஒரு நேர்த்தி கடன் எதுவுமே கிடையாது. இந்த மண்ணுல பிறந்திருக்கோம், அதுக்காகவே காப்பு கட்டுவோம். நம்மளுக்கு கைகால் சுகம் கொடுத்தா போதும். கண்டிப்பா. பணம் பொருள் மத்ததும் தேவையில்ல, கைகால் சுகம், நல்ல நிம்மதியான வாழ்க்கை. நம்ம வருஷம் ஆத்தாவுக்கு காப்பு கட்டி பூக்கள் இறங்கணும். இந்த ஒரு வரத்தை வருஷம் கொடுத்தாலே போதும். நீங்க காப்பு கட்டி 27 வருஷமா காப்பு கட்டிருக்கீங்க. உங்க வேண்டுதெல்லாம் நம்ம நிறைவேறதா? மாத்தாவோட மகிமை ஏதாவது அதிசயம் சொல்லுங்க. அவங்க வாழ்க்கை எவ்வளவு நிறைவேறுது. 10th படிக்கும் போது நல்ல மார்க் எடுத்து போயிருந்தேன். அப்படியே நம்ம ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல படிக்கும் போது ஸ்கூல் ஃபர்ஸ்டா வந்தேன். சரி. அப்புறம் இந்த கல்லூரி காலங்கள்ல மிமிக்ரி, ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரிலாம் எடுக்கணும் இது பண்ணுவேன். அதே மாதிரி கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனேன். அதுக்கப்புறமா அப்புறம் நாங்கள் ட்ரெண்ட் ஆகணும்னு வேண்டியிருக்கேன். அதே மாதிரியே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருந்தோம். ட்ரெண்டிங்ல மாரியாத்தா அவங்களோட அருளால நாங்கள் ட்ரெண்டிங்ல ஆனோம், நானும் என் தம்பியும். அதுக்கப்புறம் வேலை கிடைக்கணும் வேணேன், வேலை கிடைச்சு. அப்புறம் மேரேஜ் ஆகணும் வேணேன், மேரேஜ் நடந்துச்சு. இந்த மாதிரி மாரியம்மன்ட்ட நம்ம வேண்டுனோம்னா நமக்கு ஒரு நம்பிக்கையை மட்டும் மாரியாத்தாட்ட நம்பி கொடுத்தோம்னா போதும், அது மாரியாத்தா நடத்தி காட்டுவாங்க. நம்ம நத்தம் மாரியம்மன் கோயில் திருவிழா பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னோட பார்வையில மாரியம்மன் கோயில் திருவிழாங்கிறது ஃபுல்லா ஒரு ஒயிட் மெட்டீரியல் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா கோயில் பக்கத்துல வீடு இருக்கும். வருஷம் 365 நாள் கோயில் பக்கமே வரமாட்டாங்க. ஆனா அந்த 5 நாள் வந்தா போதும், காலையில குளிக்கிறது, சாயந்தரம் குளிக்கிறது, அப்படி ஒரு சுத்தபத்தமா ஒழுக்கமா இருக்குது. ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் பசங்களோட ஒரு என்ஜாய்மெண்ட் தான். எப்படி இப்பதான் 5 நாள் கோவில்ல ஒரே வைபா இருக்கும். பால் பழம் எடுப்பாங்க, தீச்சட்டி எடுப்பாங்க, அழகு குத்துவாங்க, கழுகுமா ஏறுவாங்க, பூக்கள் இறங்குவாங்க. அதாவது ஒரு கோயில் திருவிழானா அந்த ஊர் மக்கள் தான் பெரும்பாலும் கொண்டாடுவாங்க. ஆனா நத்தம் மாரியம்மன் கோயில் பாத்தீங்கன்னா சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லா ஊருமே 18 பட்டியோட 150 கிராமம் கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு கிராமங்கள் இருக்கு. இங்க நத்தம் தான் மையப்புள்ளி. எல்லாத்தையும் நத்தம் தான் மையப்புள்ளி. இங்க திருவிழா ஆரம்பிச்சு முடிஞ்சாதான் மற்ற ஊர்ல எல்லாமே ஆரம்பிக்கும். இங்க நத்தத்துல திருவிழானா எல்லா ஊர்லயும் திருவிழா மாதிரி. ஏன்னா எல்லா ஊருக்காரங்களும் இங்கதான் இருப்பாங்க. இதான் ஒரு ஆரம்ப புள்ளி மாதிரி. அதனால நத்தம் மாரியம்மன் கோயில் திருவிழாங்கிறது என்னோட பார்வையில ஒரு ஒயிட் மெட்டீரியல் தான். இந்த 5 நாள் ஆரம்பிக்கும் போது அப்படியே ஸ்லோவா போகும். போயிட்டு ஸ்லோவா போயிட்டு லாஸ்ட் அந்த சனி ஞாயிறு வரும் பாத்தீங்களா, அந்த இடத்துல அப்படியே சூடு பிடிச்சு அப்படியே பீக்ல போயிட்டு திங்கக்கிழமை போயிட்டு செவ்வாய்க்கிழமை போயிட்டு அப்படியே சாருன்னு ஒரு புதன்கிழமை குறைஞ்சிடும். அடுத்து வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா இங்க பார்த்தோம்னா யாருமே இருக்க மாட்டாங்க, வெறிச்சோடி இருக்கும். நமக்கு பார்க்கும் போதே அவ்வளவு ஒரு வருத்தமா இருக்கும். ஐயோ எல்லாம் 5 நாள் ஒரு மஞ்சள் மயமா இருந்த ஊரு டக்குன்னு ஒரு வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா யாருமே இல்லையே, ஒரு வெறிச்சு நமக்கே மன வருத்தமா இருக்கும். என்னோட பார்வையில மாரியம்மன் கோயில் ஒரு ஒயிட் மெட்டீரியல் எல்லாருக்குமே
அதே மாதிரி அனைத்து சமுதாய மக்களும் வந்து ஒற்றுமையா வந்து கும்புறது வந்து இங்க நடத்த மாறியவர்கள் தான். கண்டிப்பாக. இப்ப பொதுவா ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா இவங்கதான் வரணும் இவங்கதான் வரக்கூடாதுன்னு இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல தான் எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் வந்து ஒவ்வொரு வேலையும் எடுத்து பார்ப்பாங்க. அதாவது ஒரு சமூக ஒற்றுமைக்கு ஒரு மத இதுல முஸ்லிம்ஸ் வந்து கும்பிடுவாங்க. ஒரு மத நல்லிணம், ஒரு சமூக நீதி அனைத்துக்குமே வந்து நம்ம மாரிதான் வந்து எடுத்துக்காட்டு. மாரியோட பார்வையில மாரியோட கண்ணுக்கு முன்னாடி அனைவரும் சமம்தான்.